அடுத்த வாரம் போகிறேன். அடுத்த வாரம். வணக்கம் நண்பர்களே. என்னென்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும். எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையில் தான் இருக்குது. என்னடான்னு கேட்டால் காலையிலே சம்பவம். ஹாஸ்பிட்டல் போக சொல்லி 3 நாளாக பிரச்சனை நண்பர்களே. வீட்டில் என்னன்னு நீங்களே கேளுங்க. அடுத்த வாரம் போகிறேன். அடுத்த வாரம் எல்லாம் ரொம்ப மன உளைச்சல் நண்பர்களே. ரொம்ப தலைவலியாக இருக்குது. இவன் வேறு எங்கள் மைக்கூசி நண்பர், நான் வீட்டை பெருக்கி ஆகுவேன், அவள் ஒரு தொல்லை. எழுந்ததுமே எல்லாம் தூங்கி எழுறதுக்கு முன்னாடி அவள் எழுந்துருவான். தூங்கி எழுந்து ஒரே அலப்பறை தான். இன்னும் தாங்க முடியாது. அவங்க அக்கா கூடயே அவள் சண்டை பிடிப்பாள். எல்லாருக்கிட்டையும் வா வா இங்கே வான்னு அவ்வளோ சண்டை. அங்கேருந்து இங்கே போ, இங்கேருந்து அங்கே போ. தொடப்பும் கொடுன்னா கேட்க மாட்டா. நாமளும் சரி சட்டை அயன் பண்ணிட்டு வேலையை பார்க்கலாம் நானும் கிளம்புவேன். உடனே பால் ஊற்றுறதுக்கு நேரம் ஆச்சு. எப்போ வருன்னு கத்தினே இருந்தாங்க. அட போடா, இது சட்டை அயன் பண்ண தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லன்னு நினச்சின்னு தூக்கி போட்டு பால் கேனை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நண்பர்கள் பால் ஊற்ற போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை. அங்கேருந்து ஒரு தம்பியை எடுத்து போய் அங்கே விட்டுருவான்னு சொல்லிட்டு சரி ஏறுப்பான்னு போகிறோம். சரியா? ஆமாம். இப்போ அண்ணனுக்கு ஜுரம் பாருங்க, டிகிரி 360 காய்ச்சல், சளி பிடிச்சிருக்கு. என்ன பண்றது? என்ன பண்ணா சரியாகும் சொல்லு. பொம்மை துப்பாக்கியா? அட போடாடி. ஏன் ரூபியா அழுறேன்? ஏன் அலறா இவன்? பாப்பா அக்கா அலறான் சுக்கி. அழக்கூடாது சொல்லுமா சுக்கி. அக்கா அலறா. கண்ணு தொடிமா சுக்கி. இப்போ அக்கா அலறா. செய்யண்டா நம்மளுக்கு பிரச்சனையே இவங்க தான். ரொம்ப கொடுமை. மண்டவலி இவங்களோட பார்த்துக்கோங்க. காய்கறம் சரியில்லை, டீலின் தொல்லை, சித்திரவதை. உடனே எங்கள் ஆயா எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. சரியான பழமொழி ஒன்றும் பேர்த்தவனுக்கு ஓமக்காயும் புழாக்கு, அதுலேயும் பேர்த்தவனுக்கு அவருக்காயும் புழாக்குடான்னு அப்படியே அவருக்காய் வருஷனே எனக்கு ஒரு கவுண்டரை போடுறாங்க. சரிண்ணே. எங்க எங்க கட்டினீங்க? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். உடனே காய் கடைக்கு கூட்டின்னு போயிட்டு எங்கள் அம்மா அந்த காயை வாங்கின்னு அங்கேயே உக்காந்துட்டாங்க வியாபாரம் பண்ணுற மாதிரி. நானே வண்டியில் எண்ணெய் டப்பா, மூட்டை எல்லாம் அது சாமான் வாங்கி வச்சாங்க. அதையும் நான் எடுத்து போட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் இன்னொரு அலப்பறை. நான் ஜோப்பியில் ஒரு பபுள் கம் வச்சுன்னுக்கிறேன். அது மைக்கூசி நண்பரும் தொடக்கறி நண்பரும் ஒத்து பார்க்குறாங்க. எப்படா இவன் கண்ணு மூடுவான், நம்ம எத்தனை ஓடலான்னு ஒரே சண்டை அவங்களுக்குள்ள 2 பேருக்கும். இது எனக்கு தான் சேரும், இல்லை எனக்கு தான் சேருன்னு அவன். உடனே நம்ம நடிப்பு அரக்கன் மொழி வந்துட்டார். இவர் எங்கள் அக்கா சின்ன அக்கா பையன். இவர் ரொம்ப நல்ல பிள்ளை. இவரும் அதே மாதிரி தான் சண்டை. யார் முதல்ல எடுப்பாங்கன்னு அவங்களுக்குள்ளே போட்டி. நான் ஃபோனில் கேமரா எடுக்கிறது, அவங்க ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாங்க ஆளுக்கு. இவங்களுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நண்பர் உடனே சாப்பிட்றேன்னு ஒரே கிட்ட போட்டார். இவருக்கு ரசம் பிடிக்காது, குழம்பும் இல்லை, சோறு தனியாக ரசம் தனியாக ஃபில்ட்ரு போட்டு சாப்பிட்றாரு. உடனே அவங்க தொடக்கறி நண்பர் அவருக்கு புத்தி சொல்ல வந்துட்டார். அது அவருக்கு பொறுக்கலை. அவர் ஒரே கோபத்தில் வாய் ரொட்டி சோத்தை எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. அவருக்கு ஒரே மன உளைச்சல். நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. எங்கள் அம்மா துணி தைக்கணும்பா, கடைக்கு போயிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
சரி நானும் போயிட்டு அங்கே இருக்க சென்ட்டு பாட்டிலெல்லாம் எடுத்து பார்த்தேன். நமக்கு சென்ட்டு மேலே ஒரு கன்று நண்பர்களே, அது ரூ. 75 ரூ. 85 சொல்கிறாங்க. சரி நான் பால் ஊற்றிட்டு பால் கேன் எடுத்து மாட்டேன். நாளைக்கு பொங்கலுக்காக மஞ்சள் செலவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியை கூப்பிட்டு வந்து கரும்பு 2 கடை. ரூ. 100 நண்பர்களே. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு விலையை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை எடுத்துகிட்டு